மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த ஏசி பேனல் ஒரு பிக் அப்கிரேட் தான். ஆனா இந்த ஏசி பேனலை கரெக்டா இன்ஸ்டால் பண்ணலனா டோட்டல் ஒர்க்குமே டேமேஜ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ற ஏசி பேனல் பிராண்டட் தானா, அந்த கம்பெனி எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பேனல் செலக்ட் பண்ணுங்க. நிறைய லோக்கல் பேனல் மேனுபேக்சரர்ஸ் இருக்கிறாங்க. அதுல உள்ள கோர் வந்து கரெக்டா ஃபார்ம் ஆகல அப்படின்னா நீங்க பேனல் தூக்கும் போதோ இல்லைன்னா பேனல் இன்ஸ்டால் பண்ணும் போதோ இல்ல பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள்லயோ அந்த பேனல் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட், பேனலையும் ஜாயின் பண்றதுக்கு பேனலுக்குன்னு செப்பரேட்டா ஜாயினிங் காம்பவுண்ட் வருது. அந்த ஜாயினிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராக் ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல அதை ரீலோகேட் பண்ணும்போது ஈஸியா பண்றது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு காஸ்ட் கம்மியா இருக்குதுன்னு ஜிப்சம் போர்டோட ஜாயினிங் காம்பவுண்டோ பிஓபியோ இல்லைன்னா வேற எனி அதர் ஜாயினிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமா சான்ஸ் இருக்குது. மூணாவது, இந்த ஏஏசி பேனலை ஹோல்டு பண்றதுக்கு ஜிஐ சேனல் ஒன்னு கொடுப்போம். அது வந்து மினிமம் 1 mm திக்னஸ் இருக்கணும், பிராண்டட் கம்பெனியா இருக்கணும். ஏன்னா நீங்க செலக்ட் பண்ற ஏஏசி பேனலோட டியூரபிலிட்டி மோர் தென் 40 இயர்ஸா இருக்கும். பட் அதை ஹோல்டிங் பண்ணக்கூடிய ஜிஐ சேனல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ரஸ்ட் ஆகி ஃபாஸ்டா அது டேமேஜ் ஆயிடும். அதனால உங்களால அந்த பேனலை ஃபுல் அதனோட டியூரபிலிட்டிக்கு யூஸ் பண்ண முடியாம போயிடும். நாலாவதா, அலைன்மெண்ட். இந்த பேனலை கரெக்டா அலைன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், புவர் பினிஷிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. சோ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர் இதெல்லாம் தெரிஞ்ச கான்ட்ராக்டரா, ட்ரெயின்டான கான்ட்ராக்டரா பார்த்து ஆர்டர் கொடுங்க. உங்க பேனல் ரொம்ப அதிகமான டியூரபிலிட்டியில வரும், டேமேஜ் ஆகாது.